ஹலோ வியூவர்ஸ், திருமணம் குழந்தை பிறப்புக்கு பிறகு சினிமா பக்கமே தலை காட்டாத ஜோதிகா மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து தற்போது பாலிவுட் சினிமாவில் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி கலக்கி வருகிறார். சமீபத்தில் விருது விழா ஒன்றில் நடிகை ஜோதிகா ஆபாச உடையில் வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. ஜோதிகா இப்படி கவர்ச்சியில் இறங்கியதன் காரணம்தான் தற்போது ஹைலைட் நியூஸாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது விருது விழா ஒன்றில் நடிகை ஜோதிகா கருப்பு நிற கோட் போன்ற உடை அணிந்து வந்திருந்தார். அந்த உடையில் உள்ளாடை மட்டும் அணிந்து கொண்டு மேலே கோட் போன்ற சட்டை போட்டு அதில் பட்டன் கூட போடாமல் முன்னழகை அப்படியே காட்டி போஸ் கொடுத்திருந்தார். இந்த போட்டோ இணையத்தில் பரவி பெரும் பூகம்பத்தையே ஏற்படுத்தி இருந்தது. ஜோதிகா தமிழ் சினிமாவில் நடிக்கும் போது கூட புடவையில்தான் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பார். ஆனால் தற்போது பாலிவுட்டிற்கு சென்று ஜோதிகா கவர்ச்சி காட்டுவதில்தான் முழு கவனத்துடன் இருக்கிறார். தமிழ்நாட்டில் குடும்ப குத்துவிளக்காக இருந்த நடிகை ஜோதிகா தற்போது மும்பைக்கு சென்று தனது மார்க்கெட்டை உயர்த்துவதற்காக பாலிவுட் நடிகைகளை மிஞ்சும் அளவிற்கு கவர்ச்சியை காட்டி கிளாமர் அழகியாக மாறி இருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் இது நம்ம ஜோதிகாவா என வாயெடுத்து போய்விட்டனர். மேலும் சிலர் பாலிவுட்டிற்கு சென்றதும் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா என ஜோதிகாவை வசப்பாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜோதிகாவின் இந்த நடவடிக்கையின் மூலம் இதுவரை ஜோதிகா மாமனார் கட்டி காப்பாற்றி வந்த மானம் மரியாதை எல்லாம் காற்றில் பறக்கிறது என்று விமர்சனமும் எழுந்துள்ளது. ஜோதிகாவின் இந்த திடீர் மாற்றம் தமிழ் சினிமா ரசிகர்களை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் ஜோதிகா தென்னிந்திய ரசிகர்களை இழக்கப் போகிறார் என சிலர் கூறி வந்தாலும் இனி தமிழ் சினிமாவில் தலை காட்டுவதில்லை என ஜோதிகா முடிவு செய்து விட்டதால் முழுமையாக பாலிவுட் கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளார் ஜோதிகா என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.